ஹாய் ப்ரோ, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த தாரக மந்திரத்தோட தான், இந்த ரிஃப்ரைனோட தான், இந்த பஜனை மாதிரி, இந்த பஜனையோட தான் விஜய் அவருடைய மேடை பேச்சு ஒவ்வொன்றையுமே முடிப்பார். கடைசியாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் முடிப்பார். கரூரில் கூட இதை சொல்லி தான் முடித்தார். இப்படி மேடையில் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய விதத்தில் பேசுகிற விஜய் உண்மையான தேர்தல் களம் அப்படின்னு வந்த உடனே அந்த தேர்தலில் இவர் வேட்பாளர் இல்லைங்க, காப்பாளராக போட்டியிடக்கூடிய நிலை வந்த உடனே ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கான்ஃபிடென்ஸு அப்படியே 50% குறைஞ்சிருது. வழக்கமாக ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுவாங்க, ஆனால் இவர் 2 தொகுதியில் போட்டியிடுறாரு. ஒன்று சென்னையில் பெரம்பூர், இன்னொன்று திருச்சியில் கிழக்கு தொகுதி. இப்படி 2 தொகுதியில் போட்டியிடுறாரு. ஏங்க, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நீங்களே இப்படி தன்னம்பிக்கை குறைவை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா, உங்களுடைய கட்சியில் இப்போ தான் புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ஜென்சி தலைமுறையினர், அரசியலுக்கு அவங்க புதுசு, இப்படி நாவிசஸ், உண்மையில் இந்த நாவிசஸ்ஸு புதியவர்கள், இவங்களுக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும்? இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸு விஜய்க்கு சரியான முறையில் வழி நடத்துதல் அட்வைஸ் கொடுக்கலன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ?